ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற காரில் வந்து ரொம்பவே லோ ப்ரைஸு. எல்லாருமே அதாவது ஓகேங்களா, ஸோ எல்லாருமே கார் வாங்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் உங்களுக்கு வந்து நான் வந்து ரேட்டு குறைவாக வந்து சேல்ஸுக்கு வந்துக்கூடிய கார்களில் ஒரு 2 காரை பற்றி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 காரை பற்றின டோட்டல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தான் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுபோக இந்த கார்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து வீடியோவில் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தான் அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு. ஓகேங்களா, அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு பேஸ் மாடல் கார். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2006 மாடல். இந்த கார் இப்போ வந்து செகண்ட் ஓனர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர், அதாவது 60,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்சி வந்து மார்ச் 17, 2026 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு எஃப்சி வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து ஜனவரி 2027 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட அடுத்த ஜனவரியில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டால் போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 நியூ டயர் இந்த காரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்க ஸ்டெப்னியும் சேர்த்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 டயரும் நியூ டயர் தான். அப்புறம் அது போக ஸ்டெப்னியும் வந்து நியூ டயர் தான் சொல்லியிருக்காங்க. இன்ஜின் வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு எல்லோ கலரில் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ நார்மலி வந்து மாருதி சுசுகி வேரியன்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓரளவுக்கு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், கண்டிஷனாக இருக்கும். அந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது போக இந்த காருடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்டீரியரில் வந்து ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்க்குறீங்க. ஸோ ஓவராலாக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து கரூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் 2006 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து 1,30,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 1,30,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனரை கான்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நெகோஷியபிள் அவங்க எதுவுமே சொல்லலை. பட் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக கேட்டு பார்க்கலாம். ஸோ மேபி கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனருடைய நம்பர் வந்து இதுதான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டா இயான் காரு. ஓகேங்களா, ஸோ ஹுண்டா இயான் கார் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி கார், 4 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலி கார் தான் ஹுண்டா இயான் கார். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பட்ஜெட் ப்ரைஸில் சேல்ஸுக்கு வந்துருக்குது. நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு சேல்ஸ் வந்துடுது. ஓகேவா, இந்த காருடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த காருடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டா இயான் டி லைட் வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் ஓனர். ஓகேங்களா, 2012 மாடல்னாலும் இப்போ வரைக்கும் சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் சிங்கிள் ஓனரில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது போக இந்த காருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து அப் டு 2027 வரைக்கும் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறது பாருங்கள், மேபி அதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸாக இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் அந்த கார் வந்து ஓகே 2027 வரைக்கும் தாராளமாக நல்லா ஒரு கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷன், குட் சில் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வந்துடும். டச் ஸ்க்ரீன் மியூசிக் பிளேயர் இந்த காரில் கொடுத்துருக்காங்க, இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லெதர் சீட்ஸ் வந்து நல்ல ஒரு குட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லெதர் சீட் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் வந்து குட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நியூவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஓகேங்களா ஒரு நியூ டயர்ஸ் தான் போட்டுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயர்ஸ் வந்து குட்டு நியூ 75% சொல்லியிருக்காங்க. அப்போ 75% வந்து டயருடைய கண்டிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக வந்து குட் இன்டீரியர் டிசைன். ஓகேங்களா, நல்ல ஒரு இன்டீரியர் டிசைன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குட் கண்டிஷனில் இன்ஜின் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக வந்து இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காரோடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது சின்ன இது ஒரு சின்ன கார். ஓகேங்களா, ஸோ ஸ்மால் ஹேட்ச்பேக் காரு. ஓகேவா, ஓவராலாக இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் வியூ பார்க்குறீங்க. இது போக இந்த காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. சீட் வந்து நல்லா இருக்குது, புதுசாக நியூவாக தான் இருக்குது. இதில் எந்த பெரிய அளவில்
டேமேஜஸ் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. ஓகேங்களா, சீட்ஸில் எல்லாத்துலேயுமே. அது போக இதோட இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து கட் மேட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ காரோடைய டேஷ்போர்ட் வியூ பார்க்குறீங்க. டேஷ்போர்ட் வியூவில் அவங்க சொன்ன மாதிரி இன்டீரியரில் மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ கார் வந்து ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல ஒரு காருன்னு சொல்லலாம் இந்த காரு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த காருடைய ஓவரால் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹுண்டாய் இயான் டி லைட்டு 2012 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கொண்ட ப்ரைஸ் வந்து 1,57,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 1,57,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓனருடைய நம்பர் வந்து இதுதான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஓனருடைய நம்பர் வந்து இதுதான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 காரை பற்றி பார்த்தோம். ஸோ ரெண்டுமே ரொம்பவே நல்ல ஒரு பட்ஜெட் கார்கள் தான். ஸோ ரெண்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு லோ ப்ரைஸ்ட் கார்லாம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விலைக்குன்னு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டது வரோம். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.